விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் உதித்து, விண்ணுலகம் துறந்து மண்ணுலகம் உதித்து, தம்மை தாமே வெறுத்து அவர் நம்மை மீட்க வந்தார். தம்மை தாமே வெறுத்து அவர் நம்மை மீட்க வந்தார். மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். பாவமறியாவரே ஜீவன் தந்திடவே, பாவமறியாவரே ஜீவன் தந்திடவே, நித்திய வாழ்வே நமக்களிக்க இயேசுராஜன் பிறந்தார். நித்திய வாழ்வு நமக்களிக்க இயேசுராஜன் பிறந்தார். மகிழ்ந்து களி கூறுங்கள், மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். இயேசுராஜன் பிறந்ததினால் மகிழ்ந்து களி கூறுங்கள். நன்றி, வணக்கம். பாடலை நமக்கென்று பாடுவார்கள்.
ஆமென், அல்லேலூயா. இங்கே திரளாய் கூடியிருக்கும் நம்ம திருச்சபைக்கு சபையில சத்தமே இல்ல. உங்கள் அனைவருக்கும் வில்லு வில்லுன்னு வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லோரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஏசப்பாவுக்கும் வணக்கம் சொல்லுவோமா? சொல்லுவோமா? சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். பாரேனு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, பாரேனு நீதனுக்கு பரம பொற்பாதனுக்கு, நேரேனு வேதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு, நேரேனு வேதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். ஆதிசருவேசனுக்கு நீசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். ஆதிசருவேசனுக்கு நீசனுக்கு மங்களம், அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம். நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு, நீதிவரன் பாலனுக்கு நித்திய குணாலனுக்கு. யோதுமடு கூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு, யோதுமடு கூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு. சீரேசு நாதனுக்கு ஜெயமங்கலம், ஆதி திரியேகநாதனுக்கு சுபமங்கலம். அண்ணே சொல்லுப்பா தம்பி. இந்த உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் வாழ்ந்துருக்கோனே. ஆமாப்பா, ஆனா ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வாழ்றவங்க மட்டும் தானே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். கண்டிப்பா தம்பி. அதான் பக்தன் விதமா பாடுறாரு. எப்படிண்ணே? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கேட்டீங்களா மக்களா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. அண்ணே சொல்லுப்பா. எல்லா வெற்றிக்கும் முன்னால எப்போதும் நம்மளுக்கு ஒரு ஃபைட் சீன் உண்டு. ஆமா. அப்ப நமக்கு எதிரி யாருன்னு? சரியா கேட்ட தம்பி. நம்ம யுத்தம் பண்றது துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் அவங்களோட தான் நம்ம யுத்தம் பண்றோம். அப்படியா? தம்பி, உன்னை ஈழ்வா பேசுற உன் நண்பனோ, உன்னை அவமதிக்கும் உன் உறவினரோ, உன்னை தூற்றுகிற உன் மேனேஜரோ சூப்பர்வைசரோ உனக்கு எதிரி கிடையாது. நமக்கு ஒரே எதிரி பொய்யின் பிதாவும் சமாதானத்தை குலைக்கிறோம் சாத்தானே எதிரி. சரியா சொன்னீங்கண்ணே. அந்த சாத்தானை இன்று இரவு வீழ்த்தப்பட வேண்டும். அது மட்டும் இல்லண்ணே, அந்த சாத்தானோட யுத்தம் பண்ண ஆண்டவர் நம்ம கொடுத்திருக்கிற ஆயுதங்களை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா ஆவிக்குரிய வாய்க்கு கொஞ்சம் பிரயோஜனமா இருக்குண்ணே. கண்டிப்பா தம்பி. கிறிஸ்தவ பட்டாளத்துக்கு ஆண்டவர் பட்டியல் போட்டு கொடுத்திருக்கார் ஆயுதங்களை. எபேசியர் 6 அதிகாரம் 12 வசனத்துல இருந்து 17 வசனம் வரவுள்ள